ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. நாகத்தனை குடந்தை வெட்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அனைப்பார் கருத்தனாவான். 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளுக்கெல்லாம் திலக்கம் போலே திகழக்கூடிய திருக்குடந்தை என்கிற திவதேசத்தினுடையதான வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருக்குடந்தை, பாஸ்கர கஷேத்திரம், ஆதிவராக கஷேத்திரம், சாரங்கபாணி பெருமாள் கோயில், கும்பகோணம் என்றெல்லாம் சம்பிரதாயத்திலே பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறதான திவதேசம். ஊர் பெயர் கும்பகோணம் அப்படின்னு சொன்னால் தெரியறது. எதனால இந்த பெயர் ஏற்பட்டது அப்படின்னா, கும்பம் அப்படின்னா குடம், கோணம் அப்படின்னா அந்த குடத்தினுடையதான விளிம்பு, அந்த குடத்தினுடையதான முனை. பிரளய காலத்திலே பிரம்மாவானவர் சிருஷ்டிக்கு தேவையான பீஜ வஸ்துக்கள், அதாவது வித்துக்கள்னு சொல்லக்கூடிய மூலப்பொருள்களை எல்லாம் அமிர்தம் நிறைந்த ஒரு குடத்திலே வைத்து பெருமாளுடைய ஆணையின்படி மேரு பர்வதத்தினுடைய உச்சியிலே வைத்து காப்பாற்றினார். இதுக்கு முன்னால திருச்சேர திவதேச வைபவத்தை அனுபவித்த போது பிரம்மாண்ட புராணத்திலே சாரக்ஷேத்திர மகாத்மியத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை அனுபவித்தோம். பிரளய காலம் வருகிற சமயத்தில் தான் என்ன பண்ண வேண்டும் என்று பிரம்மாவானவர் எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ண, எம்பெருமான் பிரம்மாவை வேதங்கள், புராண இதிகாசங்கள், ஆகமங்கள், இந்த லோகத்தை சிருஷ்டிப்பதற்கு உரிய வித்துக்கள்னு சொல்லக்கூடிய மூலாதாரமான வஸ்துக்கள், இது எல்லாத்தையும் உத்தமமான ஒரு குடம் பண்ணி அந்த குடத்திலே சேமித்து வைக்க வேண்டும் என்று பெருமாள் கட்டளையிட்டார். பல புண்ணிய தீர்த்தங்களுடைய மண்ணை எடுத்து குடம் பண்ணின போதும் குடமானது மீண்டும் மீண்டும் உடைந்து கொண்டே இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவித்த பிரம்மா திரும்பவும் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பிரார்த்திக்கவே, சாரக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருச்சேரையிலே சார புஷ்கரணியிலே இருக்கக்கூடியதான மண்ணை எடுத்து குடம் பண்ணினா அந்த குடம் உடையாமல் இருக்கும், அதிலே நீ இட்டு நிரப்பி வைக்கக்கூடிய வஸ்துக்களும் பாதுகாப்பாக இருக்கும், சமயத்துக்கு பயன்படும்னு பெருமாள் சாதிக்க, பிரம்மாவானவர் அப்படியே சாரநாதனுடைய அனுகிரகத்தினாலே திருச்சேரையில் சார புஷ்கரணியினுடைய மண்ணை எடுத்து குடம் பண்ணி அதிலே வேதம் என்ன, ஆகமங்கள் என்ன, வித்துன்னு சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி என்ன, இது எல்லாத்தையும் பாதுகாத்து பெருமாளுடைய நியமனத்தின் பேரில் மேரு பர்வதத்தினுடைய உச்சியிலே கொண்டு பாதுகாத்து ரட்சித்து வைத்திருந்தார். பிரளய காலம் வந்தபோது இந்த லோகமே, அண்ட சராச்சரங்களே அப்படி ஒரே ஜலமயமா வெள்ளமா அடிச்சுண்டு போன போது மேரு பர்வதத்திலே வைக்கப்பட்டிருந்த அந்த அமிர்த குடமும் கூட அந்த பிரளய வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது. அப்போ வெள்ளத்துல அப்படி மிதந்து வந்த அந்த குடமானது அந்த குடத்தினுடைய கோணம், அதாவது குடத்தினுடைய மூளை விளிம்புன்னு சொல்லக்கூடிய பாகம் எந்த இடத்துல வந்து தங்கித்தோ அந்த இடத்திற்கு கும்பகோண கஷேத்திரம் அப்படின்னு பெயர் வந்தது. இத தமிழ்ல குட மூக்கு அப்படின்னு சொல்றான். மூக்கு அப்படின்னா குடத்தினுடையதான முனை, விளிம்பு, அது வந்து தங்கின இடமானபடியினாலே தமிழ்ல குடமூக்குன்னு பேரு. அதே பேர் சம்ஸ்கிருதத்திலே கும்பகோணம், குடத்தினுடைய மூலை அப்படின்னு அர்த்தம். பல புராணங்களில் இந்த கும்பகோணத்தினுடையதான பெருமை விஸ்தாரமாக வர்ணித்து பேசப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட புராணத்திலே கும்பகோண மகாத்மியத்திலே சதாஷ்டகம் மகாக்ஷேத்திரம் விஷ்ணுஸ்தானம் அனுத்தமம் ஏதேஷு அபி சர்வேஷு கும்பகோண சமம் நகி அப்படின்னு சொல்றது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரங்கள், வசந்த க்ஷேத்திரங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள் மொத்தம் 108 சதாஷ்டகம். அது திவ்ய தேசங்கள் அப்படின்னு சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படக்கூடிய இந்த 108 திவ்யதேசங்கள் ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அத்தனை க்ஷேத்திரங்களிலும் உத்தமமான க்ஷேத்திரம் கும்பகோணம்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குடந்தை. இதுக்கு சமானமான க்ஷேத்திரம் ஒண்ணு கிடையாது. ஏதேஷு அபி சர்வேஷு கும்பகோண சமம் ந ஹி. கும்பகோணத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் 108 திவ்யதேசத்துல ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றது.
கும்பகோணம் அப்படின்னு எதனால பேர் வந்ததுன்னு அடியேன் சொன்னேன். அத பிரம்மாண்ட புராணம் சொல்றது. கும்பஸ்ய கோணத்தோ யஸ்மின் சுதாபூரம் வினிஸ்ருதம் தஸ்மாத்து தத்பதம் லோகே கும்பகோணம் வதந்திஹி. இந்த ஊருக்கு கும்பகோணம் அப்படின்னு உலகத்திலே ஏன் பெயர் வழங்கப்படுகிறது என்றால், பிரளய காலத்தை உத்தேசித்து பிரம்மாவானவர் பெருமாளுடைய கட்டளைப்படி சாரக்ஷேத்திரத்தினுடைய மண்ணை கொண்டு ஒரு குடம் பண்ணி அந்த குடத்தில் அமிர்தத்தோடு கூட சிருஷ்டிக்கு தேவையான வேதம் முதலான அத்தனை வஸ்துக்களையும் பாதுகாப்பாக வைத்து மூடி மேரு பர்வதத்தின் உச்சியிலே கொண்டு போய் வைத்து சம்ரட்சித்து வைக்க சில காலம் சென்ற பின் பிரளயம் ஏற்பட்டு பிரளயத்திலே லோகமெல்லாம் ஒரே வெள்ள காடாக மாறி அந்த வெள்ளத்தில் பிரம்மா வைத்த இந்த அமிர்த குடமும் மிதந்து வந்து மெல்ல மெல்ல சோழ நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த சோழ தேசத்திற்கு வந்து பிரளய வெள்ளம் நீங்கினவாறே பிரளய வெள்ளம் அப்படியே கொஞ்சம் வத்தினா விட்டு இந்த குடமானது அப்படியே பூமியிலே சாய்ந்து இந்த குடத்தினுடைய மூக்குன்னு சொல்லக்கூடிய விளிம்பு அதனுடைய வாய் வழியாக உள்ளே இருந்த அமிர்தமானது அப்படி தரையில விழருது. பிரளய காலத்துல எங்கும் ஒரே வெள்ளக்காடா இருந்தது. பிரளய வெள்ளம் எல்லாம் வத்தி போயிடுத்து. இனி சாதாரணமான இடமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்றிடமா காலியிடமா இருக்கக்கூடியதான சமயம். அந்த சமயத்திலே இந்த குட மூக்கின் வழியா, அதாவது இந்த குடத்தினுடைய விளிம்பின் வழியாக குடத்துல இருந்த அமிர்தமானது அப்படி தரையில சிந்துறது. எத்தனை தூரம் சிந்துறதுன்னா 5 குரோஷ தூரம் சிந்துறதுன்னு புராணம் சொல்றது. ஒரு குரோஷம் அப்படின்னா 2 மைல், அதாவது ரஃப்லி 3.2 கிலோமீட்டர்ஸ். 5 குரோஷ தூரம் அளவு இந்த பூமி பாகத்தை நினைக்கிறது அந்த அமிர்தம். அமிர்தம் தரையில சிந்தித்து குடத்திலேருந்து சிந்தின அமுதம் எத்தனை தூரம் பரவித்துன்னா 5 குரோஷ தூரம் பரவித்து. அப்படி அமிர்தமானது இந்த குடத்தினுடைய மூக்கின் வழியாக பூமியிலே வெளியேறிய இடமானதாலே இதற்கு கும்பகோணம், குடமூக்கு, குடந்தை அப்படின்னு பெயர். இந்த குடமூக்குன்னு சொல்லக்கூடியதான தமிழ் பெயரை ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வார் கையாண்டிருக்கிறார். எங்கள் பெருமான் இமையோர் தலைமகன் நீ செங்கண் நெடுமால் திருமார்பா பொங்கு படமூக்கின் ஆயிரமாய் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கில் கோயிலா கொண்டு. சகஸ்திரசீர்ஷா புருஷகான்னு சொல்லும்படி 1000 தலைகளையும் 1000 வாய்களையும் கொண்டு பிரம்மாண்டமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் இருக்கானே அனந்தாழ்வான், அவன் பேர்ல உத்தானசாயியாக குடமூக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கும்பகோணத்திலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு பூதத்தாழ்வாருடைய அனுபவம். இப்படி ஸ்தலபுராணத்தினாலே கும்பகோண கஷேத்திரம் என்று வர்ணிக்கப்பட்டு ஆழ்வாராலே குடமூக்கு என்று கொண்டாடப்பட்ட இந்த உத்தமமான கஷேத்திரம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமான புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. கும்பகோணே மகாக்ஷேத்ரே சாட்சாத் வைகுண்ட சந்நிபே. ஸ்ரீவைகுண்டத்திற்கு துல்லியமான கஷேத்திரம் இது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டநாதனான பெருமாள், ஸ்ரீவைகுண்ட நாயகியான பிராட்டி இங்கே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கும்பகோணத்திற்கு ஆதிவராக கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதுவும் கும்பகோண மகாத்மியத்திலேயே சொல்லப்பட்டதான விஷயம். இங்கே இந்த சாரங்கபாணி பெருமாள்னு சொல்லக்கூடிய அமுதன் என்ன, சக்கரபாணி பெருமாள் என்ன, இவர்களெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே ஆதி காலத்திலே இந்த கஷேத்திரத்துக்கு எழுந்தருளின பெருமாள் பூவராக பெருமாள். அவருக்கு ஆதிவராகன்னு திருநாமம். இந்த சாரங்கபாணி பெருமாள் சன்னதிக்கும் சக்கரபாணி பெருமாள் சன்னதிக்கும் இடையிலே ஸ்ரீ வராக புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய வராக தீர்த்தம் இருக்கிறது. அந்த புஷ்கரணியிலிருந்து பூமியை பிளந்து கொண்டு பூமி நாச்சியாரை காப்பாற்றி துடையிலே வைத்துக் கொண்டு மடியிலே வைத்துக் கொண்டு எம்பெருமான் ஒரு மாசி மகத்தன்னைக்கு பூவராகனாக பூமியிலிருந்து வெளிப்பட்ட கஷேத்திரம் இது. அதனாலே இதற்கு ஆதிவராக கஷேத்திரம்னு பேரு. இன்னைக்கும் மாசி மகத்துக்கு 10 நாள் அந்த வராக பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. மாசி மகத்தன்னைக்கு விசேஷமா வராக புஷ்கரணியில பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்கிறார். அன்னைக்குதான் பெருமாள் பூமியை பொளந்து கொண்டு பூமி நாச்சியாரை சம்ரட்சித்துக் கொண்டு வெளியே தோன்றிய இடம். அந்த அவதாரமானது அந்த யுகத்திலே நடந்த கஷேத்திரமானபடியினாலே ஆதிவராக கஷேத்திரம்னு பேரு. திருமலையாட்டமா இதுவும் ஆதிவராக கஷேத்திரம். முதல்ல வராக பெருமாள் தான் இங்கே, அதுக்கப்புறம் தான் மற்ற பெருமாள்கள்லாம் வந்து சேர்றா. பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு எதனால பேர் அப்படின்னா, பாஸ்கரன் அப்படின்னு சூரியனுக்கு பெயர். சூரியன் வந்து தபஸ் பண்ணி இழந்த தன்னுடையதான தேஜஸை சுதர்சன ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலே பெற்ற கஷேத்திரமானபடியினாலே பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இத்தம் ஸ்துதோ தேவதேவோ பாஸ்கரேன மகாத்மனா ததः பிரசன்னோ பகவான் சக்கரரூபீ ஜனார்தனः சார்ங்கபானேரபின்னோ அசௌ சர்வலோகைக மங்களः
யத் தேஜசாஹிருதம் பூர்வம் தத் சமை தஸ்மை தத்தவான் புனः ததயேவ ஹி தத் க்ஷேத்திரம் பாஸ்கர க்ஷேத்திரமுச்யதே. முன்னொரு காலத்திலே சூரியனுக்கும் சுதர்சனன்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வானுக்கும் சண்டை. சூரியன் சொன்னானா, இந்த உலகத்துக்கே நான் தான் பெரிய ஒளி வீசக்கூடியவன், ஜனங்கள்லாம் பகல் வந்துடுத்தோ அப்படின்னு சந்தோஷமா அவாவாளுடைய காரியத்தை பார்க்கிறான்னா, சூரியன் சொல்லக்கூடிய என்னுடைய பெருமையினாலே நான் தான் உலகத்துக்கே ஒளி வீசுபவனாக இருக்கிறேன், நான் இல்லைன்னா உலகமே இருண்டு போயிடும்னு சூரியனுக்கு அகங்காரம் வந்தது. இதனால சுதர்சன ஆழ்வான் இடத்துல போய் தன்னுடைய கர்வத்தை வெளிப்படுத்தும்படியா, எனக்கு சமானமான தேஜஸ் உங்களுக்கு உண்டா அப்படின்னு சூரியன் சுதர்சனரை கேட்டானாம். அப்போ சுதர்சனர் எதையும் பேசாமல், சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம், கோட்டி சூரியர்களுக்கு சமானமான பிரகாசத்தை உடையவன் சுதர்சனன். எதுவும் பேசாம பரம சாத்வீகனா எம்பெருமான தியானம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய முழு பிரகாசத்தையும் அப்படியே ஒளிரும்படியாக செய்தான் சுதர்சனன். ஒளி பிழம்பா கோட்டி சூரியன்களுக்கு சமானமா சுதர்சனனுடையதான தேஜஸ் அப்படியே அனல் கக்கராப்பல அப்படியே ஒரு அக்னி பிழம்பாட்டமா நெருப்பில பண்ணின ஒரு பழமாட்டமா அப்படியே ஜொலிக்கிறது, தகிக்கிறது. பார்த்தான் சூரியன், கண்ணெல்லாம் அப்படியே கூசி போயிடுத்து. சாதாரண மனுஷாலான நம்மளால சூரியனை உச்சி வேலையில நேர பார்க்க முடியறதா, கண்ணு கூசுறதும். அந்த மாதிரி கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடிய சுதர்சனனை சாட்சாத் சூரியனாலேயே நேர பார்க்க முடியல. அவன் கண்கள்லாம் குருடா போயிடுது. எப்படியானா மின்னலை பார்த்தா கண்ணு குருடா போயிடுன்னு சொல்றாலோ, அந்த மாதிரி அப்பேற்பட்ட மகா தேஜஸ்வியான சுதர்சனனுடையதான சோபையை சூரியனுடைய கண்ணால தாங்க முடியல. நம்ம கண்ணு எத்தனை வோல்டேஜ் பவர் பார்க்குமோ அத்தனை வோல்டேஜை பார்த்தாதானே நன்னா இருக்கும். அதீதமான வெளிச்சத்தை மின்னல் எல்லாம் பார்த்தா கண்ணு பார்வை போயிடுறது ஒன்னும். அந்த மாதிரி சூரியன் தன்னுடைய கண் பார்வை குறைந்தவனா ஒளி இழந்தவனாக ஆனான். சுதர்சனன் தேஜஸ் முன்னால சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்படியாக போயிட்டான் சூரியன். இப்போது சூரியனுடையதான கர்வம் அடங்கித்து. கர்வம் அடங்கி, இந்த லோகத்திலேயே நான் தான் பெரிய பிரகாசம் வீசக்கூடியவன் நினைச்சுட்டு இருந்தேன், எனக்கு மேல கோட்டி சூரிய பிரகாசமா இந்த சுவாமி இருக்கார் அப்படின்னு சாரங்கராஜன் சொல்லக்கூடிய இந்த ஆறாவமுதாழ்வானுடைய திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்திற்கு இத்தனை விசேஷமான பிரதிபை, இத்தனை விசேஷமான ஒரு சோபை இருக்கிறதுனாலே அவரிடத்திலே தபஸ் பண்ணி வரம் பெறலாம் அப்படின்னு அந்த சுதர்சன ரூபியா இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து இந்த க்ஷேத்திரத்திலே பல காலம் தபஸ் பண்ணி பெருமாள் சக்கர ரூபியா வந்து சூரியனுக்கு முன்னால சேவை சாதித்த போது தான் பண்ணின அத்தனை அபராதங்களையும் அபச்சாரங்களையும் பொறுத்தருள வேணும், தான் கர்வப்பட்டது தான் அபச்சாரப்பட்டதெல்லாம் க்ஷமிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து இழந்த தன்னுடைய ஒளியை திரும்பவும் பெற்ற க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். அதனால பாஸ்கரன் இழந்த ஒளியை மீண்டும் பெற்ற க்ஷேத்திரமானபடியினாலே பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இதுக்கு சாட்சியா இன்னைக்கும் சக்கரபாணி பெருமாள் இங்கே எழுந்தருள் இருக்கிறார். சக்கரபாணி பெருமாள் சன்னதி வாசல்ல இருக்கக்கூடியதான சக்கர புஷ்கரணின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணின புஷ்கரணி. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே சூரியனானவன் தபஸ் பண்ணி சக்கரபாணியா சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவனான எம்பெருமானை சேவித்து சுதர்சனனுடைய அனுகிரகத்தினாலே சாபம் நீங்க பெற்றான் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அதனால பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். இந்த கும்பகோணத்தினுடைய பெருமையை பிரம்மாண்ட புராணம் சொல்கிற போது தஸ்யைவ சதுருஷம் நாஸ்தி த்ரிஷு லோகேஷு சூரத. ஹே ரிஷியே, இந்த புராணத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ரிஷி நாரதரை பார்த்து சொல்றார், ஹே ரிஷியே, இந்த கும்பகோணத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் 3 லோகத்திலையும் கிடையாது. அப்படி என்ன பெருமைன்னு கேக்குறீங்களா? அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாஸ்யாம் வினஷ்யதி, வாரணாஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. புண்ணியக்ஷேத்திரம் அல்லாமல் இருக்கக்கூடிய சாதாரண ஊர்கள், புண்ணிய தீர்த்தம் இல்ல, புண்ணிய கஷேத்திரம் இல்ல, புராண சம்பந்தம் இல்ல, பெருமாள் இல்ல, ஆழ்வாராச்சாரியால் அவதார ஸ்தலம் இல்ல, கோவில் இல்ல, இப்படி ஒண்ணுமில்லாமல் சூன்யமாக இருக்கக்கூடிய சாதாரண ஊர்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் அந்நிய கஷேத்திரங்கள்னு பேரு. அதாவது பகவத் பாகவத சம்பந்தம் இல்லாத கஷேத்திரங்கள்னு பேரு. அந்த மாதிரி அந்நிய கஷேத்திரங்கள்ல பண்ணின பாவத்தை எல்லாம் புண்ணிய கஷேத்திரங்கள்ல போய் தீர்த்துக்கலாம். எப்படின்னா, ஒரு சார புஷ்கரணியிலோ, ஒரு அனந்த சரஸிலோ, ஒரு சுவாமி புஷ்கரணியிலோ, ஒரு ஹிருத்தாபநாசினியிலோ, ஒரு கங்கையிலோ, ஒரு காவிரியிலோ போய் தீர்த்தாமாடினா அந்த பாவங்கள்லாம் போயிடுறது. அதனால
அந்நிய கஷேத்திரத்தில் பண்ணின பாவம் புண்ணிய கஷேத்திரங்களில் அழிந்து போகிறது. சரி சுவாமி, ஒருத்தன் புண்ணிய கஷேத்திரத்திலேயே பாவம் பண்ணான், ஏதோ விசேஷமா பெருமாள் சேவிக்கிறதுக்காக ஒரு திவதேசத்துக்கு போயிருக்கான், அல்லது ஒரு ஆழ்வாராச்சாரியால் அவதார ஸ்தலத்துக்கு போயிருக்கான், ஒரு பரம பவித்திரமான புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுக்கு போனான், போன இடத்துல அங்க பாவம் பண்ணினான். புண்ணிய கஷேத்திரத்துல பண்ணக்கூடிய பாவம் மகா பாவம் ஒன்னும், அந்த பாவத்தை எங்க போய் கழிக்கிறதுன்னா புண்ணிய கஷேத்திரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி, காசியில போய் கழிக்கிறது. காசின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை பிரவகித்து இந்த லோகத்திலே திரிபதகான்னு வந்து சேர்ந்தாலே பாகீரதி அவள் நினைவுக்கு வர வேண்டும். ஆக காசியினுடைய பெருமை என்னன்னா, பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை ஓடுகிறபடியினாலே காசிக்கு பெருமை. அதனால பகவத் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே போய் புண்ணிய கஷேத்திரங்களிலே பண்ணின பாவத்தை எல்லாம் கரைத்துக் கொள்ளலாம். ஒருத்தன் அந்த வாரணாசியில போய் கங்கை கரையிலேயே பாவம் பண்ணினான், அந்த பாவத்தை எங்க போய் கழிக்கிறதுன்னா இந்த கும்பகோணத்திலே வந்து கழிக்க வேண்டும். கங்கை கரையிலே கழிந்த பாவமும் கூட, கங்கை கரையிலே செய்த பாவமும் கூட கழிந்து போகக்கூடிய அளவுக்கு கும்பகோணத்தினுடைய பெருமை இருக்குன்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம் ஒன்றும். என்னைக்கோ ஒரு நாள் பிரம்மாவானவர் பெருமாளுடைய திருவடிகளை அலம்பினார், அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் ருத்ரன் தலையிலே தங்கி பூமிக்கு வந்து சேர்ந்தது. அது ஓடிக்கொண்டிருக்கிறதான வாரணாசிக்கு அத்தனை பெருமைன்னு சொன்னால் அது யாருடைய ஸ்ரீபாத தீர்த்தமோ அந்த பெருமாளே சாட்சாத்தா இங்க பல பெயர்கள்ல பல கஷேத்திரங்கள்ல பல காலங்கள்ல பலருக்காக பிரத்யட்சமா வந்து சேவை சாதிக்கிறார். இங்கே சார்ங்கபாணின்னு சொல்லக்கூடிய ஆறாவதுடன் மொட்டமா இருக்கார். சார்ங்கபாணி, சக்கரபாணி, ஆதிவராகன், வரதராஜ பெருமாள், ராஜகோபாலன், ராமசுவாமி, பிரம்மன் கோயில் பெருமாள் அப்படின்னு எத்தனை பெருமாள்கள் இருக்காங்க. இவாளுக்கெல்லாம் புராணம் உண்டு. ஏதோ அபிமானத்தினால நாம ஏற்படுத்தின பெருமாள் அப்படின்னு இல்ல, புராணத்திலே கொண்டாடப்பட்ட உத்தமமான எம்பெருமான்களை வாழலாம். ஆழ்வார் மங்களாசாசனமானபடியினால அமுதனை இத்தனை கொண்டாடுறோம். அப்படி இருக்கச்ச ஒரு ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கு அத்தனை பெருமைன்னா அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு சொந்தக்கார பெருமாள் இத்தனை இடத்துல இத்தனை திருநாமங்களோட கோயில் கொண்டிருக்காருன்னு சொன்னா இந்த கஷேத்திரம் எத்தனை பிரசித்தியானது. அதனால காசியில பண்ண பாவத்தை எல்லாம் கும்பகோணத்துல வந்து கழிக்கலாம். சரி சுவாமி, ஒரு மகாத்மா கும்பகோணத்திலே பாவம் பண்ணிட்டான், எங்க போய் அந்த பாவத்தை கழிக்கிறதுன்னா அதுக்குன்னு வேற இடம் போக வேண்டாம். கும்பகோணத்திலே பண்ணின பாவம் கும்பகோணத்திலேயே கழிகிறது. கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி அப்படின்னு லோகத்துல எங்க பாவம் பண்ணி இருந்தாலும், ஏன் அங்கேயே பாவம் பண்ணி இருந்தாலும் அத்தனை பாவங்களையும் அழிக்கக்கூடியதான பெருமை படைத்தது கும்பகோணம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் விஸ்தாரமாக வர்ணிக்கிறது. முதல்ல பெருமாள் அனுபவிக்கலாம். பெருமாள் மூலவருக்கு ஆறாவமுதன், ஆறாவமுத ஆழ்வான், அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு திருநாமம். சம்பிரதாயத்துல செல்லமா இந்த பெருமாளை அமுதன் அப்படின்னு சொல்றது வழக்கம். இங்கே பெருமாள் சயன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். மூலவரான ஆறாவமுத பெருமாள் 2 திருக்கரங்களோடு கூட எழுந்தருளி இருக்கிறார். பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள் கிடையாது. வலது திருக்கையை சிரசின் கீழே வைத்து, அதாவது கையை தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார் பெருமாள். இடது திருக்கையை இடது முழந்தால் மேல வச்சுட்டு பெருமாள் அப்படி ஓய்வெடுப்பது போல சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாள் தன்னுடைய சயன கோல அழகையெல்லாம் காட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டிருக்கக்கூடியதான கஷேத்திரம். ஸ்ரீரங்கத்திலையும் பெருமாள் சயன கோலம் தான். ஆனா பெருமாள் அப்படி மேல மோட்டு வளையத்தை பார்த்த மாதிரி சயனிச்சுருக்கார். அதனால பெருமாளுடைய முழு திருமுக மண்டலத்தினுடைய அழகையும் நம்மளால சேவிக்க முடியறது இல்ல, ஒரு பக்கம் தான் சேவிக்க முடியறது. ஆனா இங்க பெருமாள் முழுக்க முழுக்க வந்து சேவிக்கிற அடியவர்களான நம்மளை பார்ப்பது போல, நம்மளை கட்டாட்சிக்கிறது போல நம்ம பக்கமா திரும்பி பெருமாள் சயனிச்சுருக்கிறபடினாலே பெருமாள் முகத்தை முழுசா சேவிக்கலாம். பெருமாள் சயனிச்சுருக்கக்கூடியதான அழக பூரணமா சேவிக்கலாம். அதுதான் ஆழ்வார் சொன்னார், கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கின். பொதுவா மனுஷா படுத்துட்டு இருந்தா கண்ணாபின்னான் படுத்துட்டு இருப்பா, கோணமானாவா இருக்கும், பார்க்க சகிக்காது. ஆனா எம்பெருமான் நின்ற கோலத்தை விட, அமர்ந்த கோலத்தை விட சயன கோலத்தில் தான் அழகு வெள்ளம் அப்படி பாயும். அப்படி ஒரு ஆச்சரியமான சயனம் பெருமாளுடைய சயனம். அதனால பெருமாள் இங்கே தன் கிடையழகையெல்லாம் வெள்ளமிடும்படியாக பண்ணிக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது பெருமாள் சயனிச்சுருக்கார். பெருமாள் சயனிச்சுருக்காரு. அந்த சயன திருக்கோலத்தினுடைய அழகு அப்படி வழியறது, சொட்டுறது. அது திருவனந்தாழ்வான் மேல தேங்கி நிக்க இடம் இல்லாம வெள்ளமிட்டு பாயறது. அமுதன் சன்னதிக்கு போனா அப்படி அந்த பாம்பு படுக்கையில இருந்து ஏதோ அமிர்தமாட்டமா வழிஞ்சுட்டு வருது. என்னன்னு பார்த்தா சயனிச்சுருக்கிற பெருமாளுடையதான அழகு சொட்டி வழிந்து ஓடுகிறதுன்னு சொல்லும்படியாக இந்த அனுபவம். பெருமாள் இங்கே உத்தான சயனம்,
அப்படின்னா படுத்துன்னு இருக்கிறவா எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றது போல இருக்கக்கூடியதான திருக்கோலம். எம்பெருமான் திருமழிசை பிரானுடையதான வேண்டுகோளுக்கு இணங்கி அவரோட எழுந்திருந்து பேசுவதற்காக முயற்சி பண்ணிய திருக்கோலத்திலே இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறார். கிழக்கு பார்த்த மாதிரி பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய தலைப்பக்கமும் திருவடி பக்கமும் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் மண்டியிட்டுக் கொண்டு கைகூப்பி பெருமாளுக்கு அஞ்சலி பண்ணினபடி எழுந்தருளிருக்கிறார்கள். பெருமாள் ஆச்சரியமா இங்க சயனிச்சுட்டு இருக்கார். திருமழிசை பிரான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்தார். வந்து பெருமாள் நின்று கொண்டில்லாமல் அமர்ந்து கொண்டில்லாமல் சயனித்துக் கொண்டிருப்பதை பார்த்து திருமழிசை பிரான் கேட்கிறார், உன்னுடைய பரமபக்தன் இத்தனை வயசானவன், அப்போ கிட்டத்தட்ட ஆழ்வாருக்கு 2500 வயசுக்கு மேல ஆயிடுத்து, இத்தனை வயசுக்கு மேலானவன் உன்னை தேடி வந்திருக்கேன், ஒரு வார்த்தை பேசக்கூடாதோ? உனக்கு மிகவும் பிடித்த பக்தன் நான் வந்தப்புறமும் கூட எழுந்து பேசாம வெறுமை படுத்துட்டே இருக்கியே, அத்தனை அசதியா அப்படின்னு ஆழ்வார் மனசுல இப்படி எல்லாம் ஓடுறது. ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானிடத்திலே இப்படிதான் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கக்கூடியவா, ஈடுபடக்கூடியவா. தன்னுடைய அனுபவத்தை பாசுரமா வெளியிடுறார் ஆழ்வார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குழுங்கவோ கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்னு நான்முகன் திருவந்தாதியில ஆச்சரியமா திருமழிசை பிரானுடைய பாசுரம். எம்பெருமானே, நீ யார்? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி. நான் என்னவெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் பண்ணக்கூடிய பெருமாள். நீ பலமுறை அப்படி பண்ணிருக்க. இப்படி உனக்கு மிகவும் பிரியமான உன்னுடைய பக்தன் திருமழிசை ஆழ்வார் நான் வந்திருக்கேன். ஆசையா ஒரு பார்வை பார்த்து 2 வார்த்தை பேசாம எழுந்து உட்கார்ந்து என்னோட பேசி என்ன வரவேற்காம நீ என்ன சொல்லியிருக்க? துஷ்டால சிக்ஷிக்கிறதுன்னா நான் இருந்த இடத்துல இருந்து சுதர்சன சக்கர பிரயோகம் பண்ணியே என்னால சிக்ஷிக்க முடியும். ஆனாலும் நான் அவதாரம் அப்படின்ற பேர்ல பூலோகத்துக்கு வருவது என்னுடைய அடியார்களோட கலந்து பழகிறதுக்காகன்னு தானே சொல்றேன். நீ உன்னுடைய இத்தனை அடியார் நான் தேடி வந்திருக்கேன், இத்தனை வயசான காலம் கால் கடுக்க நடந்து வந்திருக்கேன், இப்படி என்ன உதாசீனப்படுத்திட்டு நீ மாத்திரம் படுத்துட்டு இருக்கலாமா? இது நியாயமா? அப்படின்னு பெருமாளிடத்துல ஆசையா வாதம் பண்றார். நான் வந்தும் என்ன மாதிரி அடியார்கள் கிட்ட பேசுறதுக்கு தான் நீ அவதாரம் எடுத்து இங்க சயனிச்சுட்டு இருந்தும் என்னிடத்துல பேசாம இருக்கன்னா பாவம், அந்த அளவுக்கு முடியல போல் இருக்கு உனக்கு, உடம்பெல்லாம் முடியல உனக்கு. நடந்த கால்கள் நொந்தவோ, ராமாவதாரத்துல காடு மேடெல்லாம் 10,000 வருஷங்கள் நடந்தையே, அந்த கால்கள்லாம் வலிக்கிறதா? 14 வருஷங்கள் வனவாசத்தின் போது பாதுகை கூட இல்லாமல் எத்தனை சிரமப்பட்டிருப்ப காட்டுல. கொஞ்சம் தூரம் நடந்தாலே முடிய மாட்டேன்றது. வனவாசத்தின் போது 14 வருஷ காலங்கள் அத்தனை ஆசிரிதாலையும் சரணாகத்தாலையும் ரிஷிகளையும் ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுவதற்காக நடந்தே தேய்ந்து போன உன்னுடைய கால்கள் ரொம்ப வலிக்கிறதோ? எழுந்து உட்கார கூட முடியாதபடிக்கு அடித்து போட்ட மாதிரி படுத்துட்டு இருக்கே எம்பெருமானே. நடந்த கால்கள் நுந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குழுங்கவோ. வராகாவதாரம் பண்ணி உடல் அப்படியே குலுங்கும்படியா உன்னுடைய கொம்பினாலே பூமியை அப்படி இடந்தெடுத்து பூமி பிராட்டியை மீட்டு கொண்டு வந்து அவளுடைய ஸ்தானத்திலே பிரதிஷ்டை பண்ணினாயே, அப்போது உன்னுடைய பெரிய சரீரம் எத்தனை குலுங்கித்து. சாதாரணமா ஒருத்தன் ஒரு பள்ளம் தோன்றதுக்காக கடபாரை எடுத்து பூமியை கொத்தினானாலே அத்தனை வேர்வை சொட்டுறதே அவனுக்கு. நீயோ உன்னுடைய கொம்புகளினாலே பாதாளம் வரைக்கும் கீண்டி கொண்டு போய் பூமி பிராட்டியையே கொண்டாந்து அவருடைய ஸ்தானத்திலே வைத்தாய். உன்னுடைய திருமேனி எத்தனை குலுங்கி இருக்கும். நின் திரு ஆகாரம் குலுங்க அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வர்ணிக்கிறார். பெருமாளுடைய திருமேனி அப்படி குலுங்கறதான். பூமியை தோண்டி எடுக்கிறச்ச பெருமாள் திருமேனி முழுக்க அப்படியே தீர்த்தம் கொட்டினது போல வேர்வை சொட்டுறது. அப்படியெல்லாம் பெருமாள் பரிசிரமப்பட்டு வராக அவதாரத்திலே நமக்காக பூமி நாச்சியாருக்காக கஷ்டப்பட்டாரே, அந்த திருமேனி வாட்டமோ உடம்பெல்லாம் அசதியா இருக்கோ, அது முடியாம கொஞ்சம் அப்படி அனாயாசமா படுத்துட்டு இருக்கியோ? எது எப்படியோ இந்த பெரிய காவிரி கரையில எனக்காக நீ படுத்துட்டு இருக்க, அடியார்களான எங்களுக்காக நீ படுத்துட்டு இருக்க. நீ முழுசா எழுந்து உட்கார வேண்டாம், லேசா அப்படி எழுந்துக்கிறாப்புல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாதா என்னிடத்துல அப்படின்னு கேட்கிறார். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. நீ எழுந்து பாம்பு படுக்கையை விட்டு நடந்து வந்தெல்லாம் எங்களை சேர்த்தெல்லாம் கட்டிக்க வேண்டாம்.
கிடந்தவாறு எழுந்து இருந்து படுத்துட்டு இருக்கியே, அப்படியே கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தாப்புல அப்படியே சாஞ்சுண்டு 2 வார்த்தை பேசக்கூடாதோ அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்பவனானபடினாலே ஆழ்வாருடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு படுத்துன்றிருந்த பெருமாள் எழுந்திருக்க முயற்சி பண்ணி படுத்துக் கொள்வதும் இல்லாமல் அமர்ந்து கொள்வதும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உத்தானம் எழுந்திருக்க முயலுதல்னு சொல்லக்கூடியதான நிலையிலே திருவனந்தாழ்வான் பேர்ல சாஞ்சுண்டான். எழுந்துக்க முயற்சி பண்றான். பெருமாளா இருந்தாலும் சர்வேஸ்வரனா இருந்தாலும் இத்தனை அசதி இருந்தாலும் அடியவனான என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்காக எழுந்து உட்கார்ந்துக்க முயற்சி பண்ணினேயே, அது போரும். அடியவர்களிடத்திலே உனக்கு இருக்கக்கூடிய சௌலபிய குணம், நீ சுலபனா அவளோட இறங்கி வந்து பழகக்கூடிய உன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தினியோன்னு அது போரும். பெரிய பக்தர் ஆழ்வார்னு சொல்றார், இத்தனை உருகி பாடுறார், பெருமாள் பாட்டுக்கு பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு 4 பேர் பழிக்கும் படிக்க வைக்காமல், எத்தனை சிரமத்துல படுத்துட்டு இருந்தாலும் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியா பரதெய்வமா இருந்தாலும் பக்தர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்றதுக்காக உடனே எழுந்துட்டானே, அதுவும் அர்ச்சாவதாரத்திலே விக்கிரகமா இருக்கிற பெருமாள் எழுந்து உட்கார்ந்துக்க முயற்சி பண்ணினானே, என்ன ஆச்சரியமான பக்தி பாவம் இந்த ஆழ்வாருக்கு. இந்த ஆழ்வாரிடத்திலே தான் அந்த பெருமாளுக்கு எத்தனை கருணை அப்படின்னு நம்ம 2 பேரையும் இந்த லோகம் பேசும். இந்த அளவுக்கு உன்னுடைய கருணையை வெளிப்படுத்தினியோன்னு இது போறோம். இதுக்கு மேல பாவம், நீ சிரமப்பட்டு எழுந்துக்க வேண்டாம். நீ ஸ்வஸ்தமா இருக்க, உன்னால எழுந்துக்க முடியும்னா நீயே முதல்ல எழுந்து உட்கார்ந்து பேசியிருப்ப. நான் சொன்னதுக்காக இத்தனை முயற்சி பண்ணினதே போதும். கேசவா, நீ நன்னா இருப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது, நீ கவலைப்படாத. உன்னுடைய திருமேனி வாட்டம், உன்னுடைய கால்வழி எல்லாம் சரியா போயிடும், பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார். வாழி கேசனே, கேசவா, எந்த பிரம்மாவும் ருத்ரனும் உன்னுடைய சரீரத்திலேருந்து தோன்றினார்களோ, ஹே பரம்பொருளே, ஹே அமுதா, நீ நன்னா இருக்கணும், வாழி கேசனேன்னு மங்களாதாசனம் பண்ணினார். இப்போ பெருமாள் ஆழ்வார் சொன்னது அப்படியே கேட்டார். எழுந்துக்கோன்னா எழுந்துக்க முயற்சி பண்ணார். எழுந்துக்க முயற்சி பண்ணின போது உடனே ஆழ்வார் என்ன சொன்னார், நான் சொன்னா கேட்கறியான்னு பார்த்தேன், கேட்கற, பரவாயில்ல, சந்தோஷம், போறோம் போறோம், அப்படியே எழுந்துக்க வேண்டாம்னு சொன்னார். அதுக்கும் சரியின்னார். இப்படி தன்னுடைய சுலபமான குணத்தை இந்த லோகத்தார் எல்லாம் பார்க்கும்படியாக திருமழிசை ஆழ்வாரிடத்திலே பெருமாள் நடந்து கொண்டான். அதனால பொதுவா பெருமாள் சொல்லி ஆழ்வார் கேட்கணும். ஆனால் இங்கே அப்படியே மாறி ஆழ்வார் சொன்னதை பெருமாள் கேட்டார். அதனால பெருமாளுடைய பிரான் சுவாமின்னு சொல்லக்கூடிய பேர் இங்க ஆழ்வாருக்கு வந்து விட்டது. அது வரைக்கும் திருமழிசை ஆழ்வாராக இருந்தவர் திருமழிசை பிரான் ஆனார், திருமழிசை பரன் ஆனார். பிரான் அப்படின்னா தலைவன் சுவாமி, பரன் அப்படின்னா பரம்பொருள். இந்த பிரான் பரன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பெருமாளுடைய பெயர்கள். சிங்கப்பிரான், மாமதலை பிரான், இதெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்கள். அந்த பிரான்னு சொல்லக்கூடிய தன் பெயரை திருமழிசை ஆழ்வாருக்கு எம்பெருமான் கொடுத்தான். அன்னையிலிருந்து திருமழிசை பிரான், மழிசை பரன் அப்படின்னு திருமழிசை ஆழ்வாருக்கு வழக்கம். ஆழ்வார்கள் பெருமாள் சொன்னதை செய்யக்கூடியவா, பெருமாளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவா. ஆனால் அந்த ஆழ்வாருடைய நிலையிலே பெருமாள் இங்கே ஆழ்வாருக்கு கட்டுப்பட்டு அவர் சொன்னதை கேட்டான் ஒன்னும். அதனால ஆறாவமுத சுவாமி, ஆறாவமுத பிரான்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய பெயர் அன்னையிலிருந்து ஆறாவமுத ஆழ்வான்னு மாறித்து. ஆழ்வார் பிரானானார், பிரான் ஆழ்வானானான். இங்க கூட ஒரு ஆச்சரியத்தை நன்னா கவனிக்கணும். பெருமாளுக்கு பிரான்னு பேரு, சுவாமின்னு அர்த்தம். அந்த பேரை திருமழிசை ஆழ்வாருக்கு கொடுத்த போது என்னன்னு கொடுத்தார், திருமழிசை பிரான்னு கொடுத்துட்டார். தன் பேரை ஒரு எழுத்து மாத்தாம அப்படி கொடுத்துட்டார். ஆனால் இவர் திருமழிசை ஆழ்வார் அப்படின்னா இவர் பேரை அமுதனுக்கு கொடுக்கறச்ச ஆறாவமுத ஆழ்வார் அப்படின்னு தானே கொடுக்கணும். மறந்தும் கூட ஆழ்வார் என்கிற பதம் 12 ஆழ்வார்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது சம்பிரதாயத்திலே. ஆழ்வார்கள் அப்படின்னா அவாதான். ந பூதோ ந பவிஷ்யதி, அவளுக்கு முன்னாலே யாரும் கிடையாது, அவளுக்கு பின்னாலே யாரும் கிடையாது. அதனால ஆழ்வார்களை போல பக்தி பாவம் இருக்கிறவாளா இருந்தாலும் கூட ஆழ்வான் அப்படின்னு தான் சம்பிரதாயத்துல வழங்கப்படுவது வழக்கம். அந்த மாதிரி இவர் திருமழிசை பிரானாக ஆயிட்டார் சுலபமா. அவர் ஆறாவமுத ஆழ்வான் தவிர ஆறாவமுத ஆழ்வார் கிடையாது. அவர் என்னைக்கும் ஆறாவமுத ஆழ்வான் தான். இன்னைக்கும் ஆறாவமுத ஆழ்வான் அமுதன் அப்படின்னு தான் நாமெல்லாம் அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமானுடையதான திருக்கோலமே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். பெருமாள் பல இடங்கள்ல அர்ச்சாவதாரமா கோயில் கொண்டு
நின்று கொண்டிருப்பதும் அமர்ந்து கொண்டிருப்பதும் சயனித்துக் கொண்டிருப்பதும் அடியவர்களான நமக்கு அனுகிரகிப்பதற்காகத்தானே. நம்மோடு கலந்து பரிமாறுவதற்கும் நம்மோடு உறவாடுவதற்கும் தானே பெருமாள் அர்ச்சாவதாரமா வந்து நின்று இருக்கான். பிரதானமா நாம போய் சரணாகதி பண்ணணும்னு தானே பெருமாள் கோயில் கொண்டிருக்கிறான். அப்போ பெருமாள் நம்மளை பார்த்து பேசுறாப்புல நம்மளை வரவேற்கிறாப்புல இருந்தாதானே நமக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே மேல பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தா நமக்கு பெருமாள் முழுசா சேவிக்க முடியலன்னு ஒரு குறை ஏற்படும். ஒன்னும் அந்த குறை ஏதும் இல்லாதபடிக்கு எம்பெருமான் இங்கே ஆச்சரியமா நம்மளை பார்த்தாபடி சயனிச்சுட்டு இருக்கான். இங்கே பெருமாள் 4 திருக்கரங்களோட சங்கு சக்கரங்களை பிடித்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருந்தால் இப்படி ஒரு கழிச்சா மாதிரி படுத்துண்டு சங்க சக்கரங்களையும் வச்சுண்டு நம்ம பார்த்தா மாதிரி சயனிச்சுக்கிறது கஷ்டம். அதனால அடியவர்களுக்கு முழுசா சேவை கொடுத்து அவளோட கலந்து பரிமாறணும்னு சொன்னா சங்க சக்கரங்களையும் நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சங்க சக்கரம் ஏந்திய 2 கைகளை மறைத்துக் கொண்டு ஒரு கழிச்சு படுத்துக்கிறதுக்கும் படுத்துன்னு இருக்கிறவனை எழுந்துருன்னு சொன்னா திடீர்னு எழுந்துக்கிறதுக்கும் திரும்பவும் அப்படியே இருன்னு சொன்னா அப்படியே இருக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும்படி அடியார்களுடைய சௌகரியத்திற்காக 2 திருக்கரங்களோட சங்க சக்கரம் இல்லாமல் பெருமாள் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமான சேவை. நல்ல விசாலமான கர்ப்பகிரகம். பெருமாள் திருவடி பக்கம் எட்டி சேவிக்கணும், பெருமாள் தலை பக்கம் எட்டி சேவிக்கணும், எந்த சிரமமும் இல்லை. எந்த மூலையிலிருந்து சேவித்தாலும் பெருமாள் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா சேவையாக கூடிய உத்தமமான விசாலமான பறந்து விரிந்ததான கர்ப்பகிரகம். பெருமாளுடைய திருவடி மாட்டுல ஒரு நாச்சியாரும் பெருமாளுடைய தலைமாட்டுல ஒரு நாச்சியாரும் ஸ்ரீதேவி பூமி தேவிகள் மண்டியிட்டு கொண்டு அஞ்சலி அஸ்தமா கையை கூப்பிண்டு பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதனாலே இப்படி சேவிச்சுட்டு இருக்கான்னா, இந்த 6வது அமுதன்னு சொல்லக்கூடிய அமுதன் எம்பெருமான் தன்னுடைய சயன கோல அழகு முழுக்க இங்கே வெள்ளமிடும்படியா சயனிச்சுட்டு இருக்கானே, அந்த அழகு வெள்ளத்தில் ஈடுபட்டு நாங்களும் அதை சேவிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தூரமா இருந்து சேவிச்சுட்டு இருக்கா. பொதுவா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா உபயநாச்சிமார்கள் எங்க இருப்பா? ஒண்ணு பெருமாளுடைய திருவடி வாரத்திலிருந்து பெருமாளுக்கு ஸ்ரீபாத சேவை பண்ணுவா, இல்ல பெருமாளுடைய முழந்தாள்கள் பெருமாளுடைய மார்பு அந்த மாதிரி பெருமாள் பக்கத்துல சிவத்தோரமா உட்கார்ந்துட்டு பெருமாளுக்கு பணிவிடைகள்லாம் பண்றது வழக்கம். ஆனா சயன திருக்கோலத்திலே அடியவர்கள் போல பெருமாளை கொஞ்சம் தூரமா இருந்து திருவடி பக்கம் ஒரு நாச்சியாரும் திருமுடி பக்கம் ஒரு நாச்சியாரும் சேவிப்பது இந்த அடியார்களுக்கு கிடைக்கக்கூடியதான சயன கோல பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும். இதுவே அவ திருவடி வாரத்துல உட்கார்ந்தாலானா கைங்கரியத்துல இறங்கிடுவா. பெருமாளுக்கு திருவடியை பிடிச்சு விடுறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு அங்க சேவையில சுசுரூஷையில் ஈடுபட்டுருவா. கைங்கரியத்திலே இழிந்தவர்களுக்கு அனுபவம் மறந்து போகும். கைங்கரியத்தை விட அனுபவம் தங்களுக்கு வேணும், எப்பவும் கைங்கரியத்திலேயே இருக்கிறபடியினால அனுபவம் இல்லாத போறதுன்றதுக்காக இவ அனுபவத்துக்காக அடியார்களைப் போல மண்டியிட்டு கொண்டு கைகூப்பி சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுத்தி 33 கோடி தேவர்களும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. 33 கோடி தேவர்கள் அப்படின்னா தேவர்கள் 33 வகை. ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரால், அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு 33 வகையான தேவர்கள். ஒரு வகைக்கும் ஒரு கோடி தேவர்கள் இருக்கா. மொத்தம் 33 வகை இன்ட்டு கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்கள்னு சொல்றோம். 33 கோடி தேவர்கள் அப்படின்னா அவளுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய அந்த 33 தேவதைகள் மாத்திரம் பெருமாளுடைய கர்ப்பகிரகத்திலே பெருமாளை சுத்தி பெருமாளை சேவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. பெருமாளுடைய நாபி கமலம்னு சொல்லக்கூடிய தொப்பூள்ல இருந்து பிரம்மாவானவன் வெளிப்பட்டு தன்னுடைய 4 முகங்களினாலே 4 வாய்களாலே 4 வேதத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பிரம்மாவானவன் ரிக்யஜு சாம அதர்வணன்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் ஒரே சமயத்துல சொல்லிட்டு இருக்கான். முதல்ல ருக்வேதம் சொல்லுவான், கொஞ்சம் கழிச்சு யஜுர்வேதம் ஆரம்பிக்கும், அப்புறம் சாமவேதம் ஆரம்பிக்கும், அப்புறம் அதர்வண வேதம். அப்படி கிடையாது, கால தாரதமியம் இல்லாமல் அப்படி 4 ரெக்கார்டை ஒரே சமயத்துல பிளே பண்ண மாதிரி 4 வாயாலே ஒரே சமயத்தில் 4 வேதங்களையும் முன்ன பின்ன பேதம் இல்லாமல் சரிசமமாக பிரம்மாவானவன் அத்தியனம் பண்ணிக்கொண்டு பாராயணம் பண்ணிக்கொண்டு பெருமாளை சேவிச்சுருக்கான். வேதத்தினாலே பிரம்மாவானவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். பெருமாளுடைய தல பக்கம் திருமுடி பக்கத்திலே அத்ரி மகரிஷி, பிருகு மகரிஷி, குத்ச மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, கௌதம ரிஷி, காசியபர், ஆங்கீரசர்னு சொல்லக்கூடிய சப்தரிஷிகள் பெருமாளை சேவிச்சுருக்கார். பெருமாளுடைய திருவடி பக்கத்தில் கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரின்னு சொல்லக்கூடிய சப்த நதி தேவதைகள் பெருமாளை சேவிச்சுருக்கார்.
இப்படிதான் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலே பொற்றாமரை குளம்னு சொல்லக்கூடிய ஹேம புஷ்கர்ணியினுடைய கரையிலே ஹேம மகரிஷியாக வந்து அவதாரம் பண்ணின பிருகு முனிவருக்கும் அந்த ஹேம மகரிஷியினுடைய குமாரத்தியாக வந்து தோன்றிய கோமலவள்ளி தாயாருக்கும் பெருமாள் சேவை சாதித்தது இப்படித்தான். ஒரு தை மாசம் சங்கராந்தி பண்டிகை அன்னைக்கு, தை பொங்கல் அன்னைக்கு மத்தியான வேளையிலே பெருமாள் பொற்றாமரை குளக்கரையிலே கோமலவள்ளி தாயாருக்கும் ஹேம மகரிஷிக்கும் சேவை சாதிக்கிறார். எப்படி சேவை சாதித்தார் அப்படின்னா, இப்போ கர்ப்ப கிரகத்துல எப்படி சயனிச்சுட்டு இருக்காரோ அந்த சயன கோலத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாராலும் பூமி தேவி நாச்சியாராலும் சேவிக்கப்பட்டவனா, நாபியிலிருந்து வந்த பிரம்மாவானவன் 4 வேதங்களையும் சொல்லிக் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனா, தலப்பக்கம் சப்த ரிஷிகளும் திருவடி பக்கம் சப்த நதி தேவதைகளும் வணங்கியவனாக எம்பெருமான் சேவை சாதித்தான் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. இவா அத்தனை பேரையும் அனுபவித்து சேவிக்கும்படியான உத்தமமான கர்ப்ப கிரகம். கூட்டமில்லாத நேரத்துல ஒரு 5 நிமிஷம் நின்றோமானா பெருமாளை ரொம்ப ஆச்சரியமா சேவிக்கலாம். ஆனால் ஒன்னும் எத்தனை சேவித்தாலும் இங்கிருந்து போறோமே அப்படின்ற வருத்தம் மேலிடுமே ஒழிய சேவிச்சாச்சு போறோம் அப்படின்ற திருப்தி வராது. அத ஸ்தல புராணமே சொல்றது, நம்முடைய அனுபவம் மட்டுமல்ல, ஸ்தல புராணமே சொல்றது. அதை அந்த இடத்துல பார்க்க போறோம். உற்சவருக்கு ஷாருங்கபாணி அப்படின்னு பேரு. ஷாருங்கம் அப்படின்னா எம்பெருமான் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய வில்லு. ஸ்ரீராமனுடைய வில்லுக்கு கோதண்டம்னு பேரு. பொதுவா எம்பெருமானுடைய வில்லுக்கு ஷாருங்கம் அப்படின்னு பேரு. பெரியாழ்வார் கூட எம்பெருமான மங்களாசாசனம் பண்றச்ச ஷாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு பெருமாள் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய வில்லுக்கு ஷாருங்கம் அப்படின்னு பெயர் சூட்டுகிறார். ஷாருங்க பாணி, பாணி அப்படின்னா கையின் அர்த்தம். கையிலே ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை ஏந்தி கொண்டிருப்பவனுக்கு ஷாருங்க பாணின்னு பேரு. மூலவரா சயனிச்சிருக்கிற பெருமாள் ஆறாவமுதனுக்கு முன்னாலே 4 திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் கதை உடைவாள்னு சொல்லக்கூடிய நாந்தகவாள் சாருங்கம்னு சொல்லக்கூடிய வில்லு, இந்த பஞ்சாயுதங்களையும் ஏந்தி கொண்டு அபய முத்திரையோடு கூட நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிப்பவர் தான் உற்சவரான எம்பெருமான் ஆறாவமுதன். உற்சவர் மூலவர் அழகா உற்சவர் அழகான்னு போட்டி போடக்கூடிய அளவுக்கு 2 பேரும் அத்தனை பேரழகா. ஒரு பெருமாளுக்கும் ஒரு விதமான அழகு உண்டு. இந்த அமுதனுடையதான அழகு, உற்சவருடைய அழகு எந்த பெருமாளுக்கும் இல்லாதது போல ஒரு அதிவிலட்சணமான தனியான ஒரு ரசம் இது. அந்த பெருமாளை அனுபவிச்சு சேவிக்கிறவாளுக்கு அது தெரியும். இந்த பெருமாள் யாராட்டம் இருக்கார் அப்படின்னு சொன்னா இவர் யாராட்டம் கிடையாது. இவர் ஒரு தனி ரகமான அழகு. இந்த பெருமாள் அவருடைய திருமுக மண்டலம் அப்படியே ஜிகுஜிகுன்னு ஜொலிக்காமல் ரொம்ப சாதாரணமா, அதே நேரத்துல ஒட்டுமொத்த அழகையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதா, லேசான நமட்டு சிரிப்போடு கூட, கண்களை அப்படியே அகல விரித்து சாமுத்திரிகா லட்சணத்தோடு கூட, ஒரு சுந்தர புருஷன், ஒரு அழகான மாப்பிள்ளை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு மிடுக்கோடு கூட, பார்ப்பவர்களுடைய ஹிருதயத்தை கவரக்கூடியதான பேரழகோடு கூட, எல்லாத்துக்கும் மேல அடியவர்களான உங்களோடு பேச நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய உதடுகள் துடிப்பது போல இருக்கக்கூடிய சேவையை இந்த ஆறாவமுதனிடத்துல தான் சேவிக்க முடியும். இந்த எம்பெருமான் ஆச்சரியமா நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். கீழே வலது திருக்கரம் அபயஹஸ்தம், நான் இருக்கிறேன் கவலைப்படாதங்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது போல அடியவர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய திருக்கை. கீழே இடது திருக்கையாலே கதையை ஊன்றி கொண்டிருக்கிறான் பெருமாள், கதாபாணி. பெருமாளுக்கு ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய வில்லையும் நாந்தகம்னு சொல்லக்கூடிய கட்கம் வாளையும் சாத்தியிருக்கா. இப்படி பஞ்சாயுதங்களோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய அத்தியாச்சரியமான சேவை. இந்த அமுதன் உற்சவருடைய பின் சேவையும் ரொம்ப ஆச்சரியமான சேவை. ஒரு புருஷன், ஒரு மணவாளன் எந்த மாதிரி உடல் கட்டமைப்போட இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கட்டிடம் காலையாக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திருமேனி லட்சணம். குறுகிய இடை, அகன்ற மார்பகங்கள், பருத்த தோள்கள், கம்பீரமான மிடுக்கு, ஆச்சரியமான இடுப்பு, இதோடு கூட பெருமாள் தன்னுடைய ரூப சௌந்தரியத்தை காட்டிக்கொண்டு பின் சேவையிலும் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் என்பது போல சேவை சாதிக்கிறார் அமுதன். திருமஞ்சன காலத்துல, புறப்பாட்டு காலத்துல பெருமாளுடைய பின்னழக சேவிக்கலாம். ஆச்சரியமா பெருமாளுடைய திருமேனியிலே திருவாபரணங்கள் திகழ்கின்றன. இப்படி உத்தமமான உற்சவர். இந்த உற்சவருக்கும் 2 பக்கத்திலையும் உபயநாச்சிமார்கள் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா.
மூலவரான பெருமாளுடைய சயன திருக்கோல அழகை அனுபவிப்பதற்காக கொஞ்சம் தள்ளி உபயநாச்சிமார்கள் மண்டியிட்டுக் கொண்டு கைகூப்பி அழக அனுபவிச்சுண்டு சேவிச்சுருக்கா. உற்சவருக்கு ரெண்டு பக்கமும் போகார்ச்சைகளாக அவருக்கு வேண்டிய சுசுரூஷைகளை பாத சேவனத்தை பண்ணிக்கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. மூலவரிடத்திலே அனுபவம், உற்சவரிடத்திலே கைங்கரியம். இப்படி ஆச்சரியமான சுந்தர புருஷனா இந்த அமுதன் சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமானுடைய பெயரிலும் இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு ஸ்தல புராணத்துல, சாரங்கராஜ பட்டணம்னு பேரு. சாரங்க பாணி அப்படின்னா கையில சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை ஏந்தியவன். சாரங்க ராஜா அப்படின்னா சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லை கையிலே ஏந்திய ராஜா. யாருக்கு ராஜா? எல்லாருக்கும் ராஜா. ராஜாதி ராஜன், தேவாதி ராஜன், அண்ட சராசரங்களுக்கும் ராஜன். அந்த சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லுக்கும் ராஜன். அந்த சாரங்கராஜனுடைய பெயரிலே கும்பகோணத்துக்கு சாரங்கராஜ பட்டணம்னு ஒரு பேர் உண்டு. இந்த திவ்ய தேசத்திற்கு எந்த திவ்ய தேசத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை உண்டு. என்னன்னா, உபய பிரதான திவ்ய தேசம் அப்படின்ற பேர் சம்பிரதாயத்துல வழங்கப்படுவது இந்த திருக்குடந்தைக்கு மட்டும்தான். உபய அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். இரண்டு பிரதானங்களை உடைய திவ்ய தேசம் அப்படின்னா, பொதுவா ஆழ்வார்கள் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ற போது பெருமாள் திருநாமத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவா. மங்களாசாசனம் பண்ணப்பட்டது மூலவரா உற்சவரா அப்படின்னு எல்லாம் தெளிவாலாம் குறிப்பு கிடையாது. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு திருவேங்கடமுடையான சொன்னா, திருவேங்கடமுடையான் மூலவரை பாடினாலா, உற்சவர் மலையப்பனை பாடினாலா, போக ஸ்ரீனிவாசனை பாடினாலா, வேங்கடத்துறைவார பாடினாலா, யார பாடினா, மணவாள பெருமாளை பாடினாலா? 5 பெருமாளும் ஒரே பெருமாள் தான். கஷேத்திரத்தை சொல்லி பெருமாளை பாடிவிட்டார், அவ்வளவுதான் ஆயிடுத்து. அரங்கநகரப்பான்னு சொன்னார். படுத்துட்டு இருக்கிற ஸ்ரீரங்கநாதனும் அரங்கநகரப்பன் தான், நின்று இருக்கிற நம்பெருமாளும் அரங்கநகரப்பன் தான். யார பாடினா தெரியாது. கஷேத்திரம் பெருமாள், ஒரே பெருமாள். ஆனால் இங்கு மூலவரையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார், உற்சவரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை உண்டு. மூலவர் உற்சவர்னு சொல்லக்கூடிய 2 பெருமாளும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டபடியினாலே மூலவர் உற்சவர் ஆகிற உபய எம்பெருமான்களும் பிரதானமாக கொண்டு மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசமானபடியினாலே உபய பிரதான திவ்ய தேசம் அப்படின்ற பேர் சம்பிரதாயத்திலே இந்த திருக்குடந்தைக்கு மட்டுமே உண்டு. ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னில் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய், ரொம்ப ஆச்சரியமா சயனிச்சுருக்கியே அப்படின்னு படுத்துன்னு இருக்கிற பெருமாளை, ஆறாவமுது ஆழ்வானை நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். அதனால மூலவர் மங்களாசாசனம் ஆயிடுத்து. இந்த பாசுரத்திலிருந்து ஆறாவமுதனுக்கு கிடைக்கக்கூடிய திருநாமம் திகழக் கிடந்தான் அப்படின்றது. ஆத்துல அப்படி அசதியா யாரோ வழியில படுத்துட்டு இருக்கோம், எப்படி கண்டராவியா படுத்துட்டு இருக்கு பத்தியா வழியிலேயே அப்படின்னு வெய்வாலே ஒழிய எத்தனை ஆச்சரியமா ஸ்ரீரங்கநாத நாட்டமா சயனிச்சுருக்கான்னு வர்ணிப்பால யாரானோ. ஆனால் இந்த பெருமாள் சயனிச்சுருக்கிறத அப்பேற்பட்ட நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். திகழக் கிடந்தாய், என்ன ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கே, என்ன சயன கோலம் உன்னுடையது, அத்தனை அழகையும் சயன கோலத்துல ஒளிச்சு வச்சுட்டு இருக்கே, அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு விசேஷமான ஆச்சரியமான ஒரு அழகு. அதனால திகழக் கிடந்தான் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். இப்படி மூலவர் மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதே நம்மாழ்வார் உற்சவரை அரியேரே எண்ணம் பொற்சுடரே செங்கண் கருமுகிலே எரியே பவளக் குன்றே நாள் தோள் எந்தாய் உனதருளே பிரியா அடிமை எண்ணெய் கொண்டாய் குழந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் கலையாயே. இந்த பாட்டுல நாள் தோள் எந்தாய் அப்படின்னு 4 திருத்தோள்களை உடைய பெருமானே, குழந்தை திருமாலே அப்படின்னு உற்சவரான சாரங்கபாணி எம்பெருமானை ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். மூலவருக்கு 2 தோள்கள் தான் உண்டு, 4 தோள்கள் கிடையாது. வலது திருக்கரத்தை பெருமாள் தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார், இடது திருக்கரத்தை இடது முழந்தால் மேல வச்சுட்டு படுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தோம். அப்போ சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் 2 தோல் பெருமாள், நின்று இருக்கிற உற்சவர் தான் 4 தோல் பெருமாள். அதனால 4 தோல் எந்தாயின்னு உற்சவரும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டபடியினாலே இது உபயப்பிரதான திவ்ய தேசம். வசந்த ஸ்ரீபாஞ்சராத்திராகமப்படி விசேஷமான திருவாராதனங்கள்லாம் நித்தியம் நடக்கிறபடியினாலே பாஞ்சராத்திராகமப்படி இங்கு மூலவர் உற்சவர் தவிர யாகமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள், பலிமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள்,
ஸ்நானபேரர்னு சொல்லக்கூடிய திருமஞ்சனம் எல்லாம் பண்ணிக்கிற பெருமாள், சயனமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ராத்திரி ஊஞ்சல்ல சயனிச்சுக்கிற பெருமாள் அப்படின்னு பஞ்சபேரங்களும் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சன்னதி. மூலவருக்கு முன்னால உற்சவர் எழுந்திருக்காரு. அந்த உற்சவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய மேடையிலேயே யாகமூர்த்தி, பலிமூர்த்தி, ஸ்நானபேரர், சயனபேரர் இவெல்லாம் சேர்ந்து எழுந்தருளி இருக்கா. அதோடு கூட சந்தான கோபாலன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் சேஷசாயி, அதாவது ஒரு பாம்பு படுக்கையிலே குழந்தை கண்ணனாக பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் அர்ச்சக சுவாமியை பிரார்த்திச்சுண்டு அந்த சந்தான கிருஷ்ணனை மடியிலே கையிலே ஏந்தி பிரார்த்தித்துக் கொண்டால் அவனுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி படுத்துன்றிருக்கிற பெருமாளிடத்துல சயன திருக்கோல அழக அனுபவிக்கலாம். நின்று கொண்டிருக்கிற உற்சவரிடத்திலே பொன்னார் சாருங்கமுடைய அடிகள்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினது போல உத்தமமா ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்டு அப்படி பிரகாசிக்கக்கூடிய அந்த சாருங்க வில்லை பெருமாள் பிடித்துக் கொண்டு நிற்கக்கூடிய அந்த அழகை உற்சவரிடத்துல சேவிக்கலாம். இன்னைக்கும் ஒரு க்ஷணம் கூட அந்த பெருமாளை சேவித்தவா போதும், பெருமாளை மனசார சேவிச்சிட்டோம், இங்க இருந்து புறப்படலாம்னு யாருக்குமே தோணாதான். சென்று சேவிப்பவர்களை சேவிச்சது போதும் வெளியே போலாம் அப்படின்னு இடம் கொடுக்காமல் அவர்கள் மனசை அப்படி கவர்ந்து பெருமாள் அங்கேயே நிக்க வச்சுடுவானாம். அப்படியே நின்றுட்டு இருப்பா. அர்ச்சக சுவாமி நன்னா ஆரத்தி பண்ணி சேவை பண்ணி வச்சார், நன்னா வர்ணித்து பெருமாளை சேவை பண்ணி வைத்தார், நன்னா சேவிச்சா வரலாமோன்னு அடுத்த பேட்ச் வராலே அவளுக்கு ஆரத்தி பண்ற வரைக்கும் அப்படியே ஒதுங்கி இருந்து அவளுக்கு ஒரு முறை சேவை பண்ணி வைக்கிறச்சையும் ஒரு 2 பேர் 4 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் நின்றுட்டு சேவிச்சுட்டு இருப்பா. எப்பயும் பார்க்கலாம். இத்த காரணம் என்னன்னா பெருமாளை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. நமக்கு ஏதானும் பிடிச்ச வஸ்துவை எத்தனைதான் பிடிச்ச வஸ்துவா இருந்தாலும் எத்தனை நம்மளால சாப்பிட முடியுமோ அதுக்கு மேல போதும்னு தோணி போயிடுறதோ இல்லையோ. ரொம்ப பிடிச்ச வஸ்துவா இருந்தாலும் மேல மேல சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? பகாசுரனா நாம் எல்லாம் ஒரு தரம் சாப்பிட்டாலே அமிர்தத்தையும் போதும்னு சொல்லிடுவாளாம் தேவர்கள்லாம். தேவர்களை கூட்டு இந்தாங்க அமிர்தம் சாப்பிடுங்கன்னா ஒரு முறை ஒரு துளி சாப்பிட்டாலே மரணம் கிடையாது, நாங்கெல்லாம் எப்பயும் சாப்பிட்டோம், எங்களுக்கு மரணமே கிடையாது, அத்தனை கசகம் அது, அதை போய் யார் சாப்பிட்டுண்டு திரும்ப திரும்ப சாப்பிட்டாலும் அதே பலன் தான், ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிடுவாளாம். அந்த மாதிரி ஒரு முறை சாப்பிட்டா கூட போரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண அமுதத்தை போல் இல்லாமல் எத்தனை முறை சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப சாப்பிடணும், இன்னும் நிறைய சாப்பிடணும், எத்தனை சாப்பிட்டாலும் போராதுன்னு சொல்லக்கூடிய புத்தியை தரக்கூடிய அமுதமா இந்த படுத்துன்னு இருக்கிற பெருமாளும் நின்று இருக்கிற பெருமாளும். அதனால இது ஆறாத அமுதம் அப்படின்னா தெவிட்டாத அமுதம். ஒருத்தனுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், நன்னா சாப்பிடுவான்னு பண்ணினா எத்தனை அவனால சாப்பிட முடியறதோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். மிஞ்சி போனா அன்னைக்கு சாதமே சாப்பிடாம சாதத்துக்கு பதிலா வெறும் சக்கரை பொங்கலையே கூட சாப்பிட்டு விடலாம். அதுக்கு மேல ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை போர்ச்ச வரைச்செல்லாம் ஸ்நாக்ஸ் ஆட்டமா அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டான்னா என்ன ஆகும்? சக்கரை பொங்கலே பிடிக்காத போயிடும் அவனுக்கு. அப்படி எத்தனை பிடிச்ச வஸ்துவா இருந்தாலும் தெவிட்டு போறதுன்னு கொஞ்சம் சாட்டா. ஆனா இந்த எம்பெருமான் மாத்திரம் எத்தனை சேவித்துக் கொண்டிருந்தாலும் தெவிட்டாத அமுதமாக இருக்கிறபடினாலே மனசே ஆறல சுவாமி. எனக்கு 4 நாள் தங்கினேன், தினம் 3 காலம் பெருமாளை சேவிச்சேன், 4 காலம் பெருமாளை சேவிச்சேன், 5ஆம் நாள் புறப்பட்டு ஊருக்கு வரணும்னு பார்த்தா இன்னும் ஒரு 2 நாள் இருக்க மாட்டோமா, இங்கே இருந்துட மாட்டோமா, அடுத்தது எப்ப வருவோம்னு தோன்றது. அப்படி சேவிக்க சேவிக்க ஆறாத அமுதமாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான் அப்படின்ற அர்த்தத்திலே ஆறாவமுதன். அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அமிர்தம் அப்படின்னா அமுதம், பர்யாப்தம் அப்படின்னா அளவு போறோம், இது வரைக்கும் போறோம், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு டிஃபைன்டு. அபர்யாப்தாமிருதம் அப்படின்னா இன்டெஃபினைட், எத்தனை சாட்டாலும் போராது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய உத்தமமான அமுதம் இவன். அதனாலே அளவில்லாத ஆறாத அமுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பெயர் அப்படியே சம்ஸ்கிருதத்திலே அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு வழங்கப்படுறது. இந்த எம்பெருமானை ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறது. சுதாபானேஷு பர்யாப்திஹி யதா நாஸ்தி ததைவ சேவகானாம் சார்ங்கபானிம் ந திருப்திர் ஹி பவந்திஹி தஸ்மாத் தமீஸ்வரம் லோகே அபர்யாப்தாமிருதம் விதுஹு. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே அப்படின்னு நம்மாழ்வார் பாடினாரே ஆறாவமுதேன்னு, அதுல இருந்துதான் இவருக்கு ஆறாவமுதன்னு பேரு. அதத்தான் சம்ஸ்கிருதத்திலே அபர்யாப்தாமிருதன்னு சொல்றா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா. இல்ல, பெருமாள் எழுந்தருளினதை புராணம் வர்ணித்ததே. அந்த புராணம் பெருமாள் இங்கு எழுந்தருளின போதே
வர்ணித்து விட்டது. இவனுக்கு அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு பேருன்னு. புராண காலத்துக்கெல்லாம் அப்புறம் தான் ஆழ்வார் அவதாரம் பண்ணி மங்களாதாசனம் பண்றார். அதனால நம்மாழ்வார் கொடுத்த திருநாமம் அல்ல. புராணங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறபடினால பிரம்மாண்ட புராணம் அபர்யாப்தாமிருதன்னு சம்ஸ்கிருதத்துல வர்ணித்த பெயரை ஆழ்வார்கள் தூய தமிழிலே, இனிமையான தமிழிலே ஆறாவமுது அப்படின்னு தமிழ் படுத்தினார்களே ஒழிய நம்ம ஆழ்வார் தான் அந்த பேரை சாத்தினார்னு இல்ல. அமிர்தத்தை சாட்டவன் போறோம்னு சொல்லிடுவானா ஒரு முறை சாட்டா கூட. ஆனா இந்த சாரங்க பாணின்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய சேவிக்கக்கூடிய சேவகா அடியார்கள் இருக்காளே பக்தா சேவார்த்திகள், இவளுக்கெல்லாம் ஒருபோதும் திருப்தியே ஏற்படாதான். நான் திருப்திரஹி பவந்திஹி, ஒரு நாளும் பெருமாளை சேவிச்ச திருப்தியே அவளுக்கு ஏற்படாதான். அதனால அவர்களுக்கு ஈஸ்வரனா இங்கே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு அடியார்கள்லாம் அபர்யாப்தாமிருதம் அப்படின்னு பேர் வச்சுட்டாலாம். ஆறாத அமுதன்னு பேர் வச்சுட்டா அப்படின்னு புராணம் சொல்றது. அதனால பெருமாளுக்கு அபர்யாப்தாமிருதன், ஆறாவமுதன், அமுதன், ஆறாவமுத ஆழ்வான், சாரங்க பாணி, சாரங்க ராஜன், சாரங்க ஈசன், சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், சாரங்க தரன், சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை தரித்தவன், ஸ்ரீதரன் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை ஸ்ரீயை மார்பிலே தரித்தவன். அந்த மாதிரி சாரங்கதரன்னா சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை கையிலே அலங்காரமாக தரித்தவன். இப்படி எம்பெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இந்த எம்பெருமான் ஒரு காலகட்டத்துல ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தமும் இந்த லோகத்துல வழக்கத்துல இல்லாம மறைஞ்சு போயிடுத்து. அப்படி மறைஞ்சு போன சமயத்துல இந்த எம்பெருமான் விஷயமான ஆறாவமுதே அடியேன் உடலம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு திருவாய்மொழி பதிகம் மட்டும் அடியவர்களுக்கு மனப்பாடமா இருந்ததுனால அவ பெருமாளை போய் எங்க சேவித்தாலும் இந்த 11 பாசுரங்களை கொண்டே சேவிச்சுருந்தா. அந்த ஆறாவமுதேன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி பாசுரங்களை ஸ்ரீமன் நாதமுனிகளுடையதான காதிலே படச் செய்து கடைசி பாட்டுல 1010 அப்படின்ற இருக்கிற குறிப்பை பார்த்து ஒரு 10 பாசுரங்களே இத்தனை ஆச்சரியமா இருக்கிறச்ச அந்த 1000 பாசுரங்கள் கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு ஸ்ரீமன் நாதமுனிகள் நினைத்தார். மேலும் மேலும் அவர் எப்படி ஆழ்வார் திருநகருக்கு போய் நம்மாழ்வாரை யோக தசையிலே சாட்சா்காரம் பண்ணி 4000 பெற்றுக்கொண்டு வந்தார்னு எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் அடி எடுத்து கொடுத்து அதுக்கெல்லாம் காரணமாக அமைந்து 4000 பாசுரங்கள் மறைந்தாலும் தன் விஷயமான 11 பாசுரங்களை மட்டும் மறைய விடாமல் மற்ற 4000 பாசுரங்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த எம்பெருமானானபடியினாலே இந்த 11 பாசுரங்கள் மறையாம இருந்ததுனாலதான் 4000 மறையாம இருந்தது. இந்த 11 பாசுரத்தை மாத்திரம் அடியவர்கள் சேவித்து நாதமுனிகள் காதல உழல அவர் முயற்சி பண்ணலன்னா நமக்கு 4000 கிடைச்சிருக்காது. அதனால அந்த 4000 பாசுரங்களும் அழியாம இருக்கணும்னா இந்த 11 பாசுரங்கள் தான் அதுக்கு காரணம். ஆக இந்த எம்பெருமானுக்கு இவனுடைய 11 பாசுரங்கள் மூலமா மற்ற 12 ஆழ்வார்களுடைய 4000 பாசுரம்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதத்தை சம்ரட்சித்து கொடுத்த பெருமாள், மீட்டு கொடுத்த பெருமாள், காட்டி கொடுத்த பெருமாள் ஆனபடியினாலே திராவிட ஸ்ருதி தர்ஷகன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. இன்னைக்கும் அர்ச்சக சுவாமி அர்ச்சனை பண்றச்ச திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமஹ அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்றது வழக்கம். அப்படின்னா தமிழ் மறையை உலகிலே பரப்பியவன். எம்பெருமானார் தர்சனம், தேசிக தர்சனம் எல்லாம் சொல்றோமே, அவ்வா இந்த சித்தாந்தத்தை லோகத்திலே பரப்பின தர்ஷகால். அந்த மாதிரி தமிழ் மறைன்னு சொல்லக்கூடிய திராவிட ஸ்ருதியை இந்த லோகத்திலே பரப்பின தர்ஷகன் இந்த ஆறாவது ஆழ்வான் தான். இவனே இல்லைன்னா, இவன் விஷயமான அந்த 11 பாசுரங்களே இல்லைன்னா நமக்கு திராவிட ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதம் கிடைத்திருக்காது. அதனால திராவிட ஸ்ருதி தர்ஷகன்னு சொல்லக்கூடியது இந்த எம்பெருமானுடைய விசேஷமான திருநாமம். தாயாருக்கு கோமலவள்ளி தாயார்னு பேரு. தாயார் படிதாண்டா பத்தினி, கோவில் விட்டு வெளியில வரமாட்டா தாயார். பிருகு மகரிஷி ஹேம மகரிஷின்ற பெயர்ல அவதாரம் பண்ணி தபஸ் பண்றார். அவருடைய பெண்ணாக தோன்றி ஹேம மகரிஷியாலே சாரங்கபாணி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டவள் தான் கோமலவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்து தாயார். மூலவர் உற்சவர் 2 தாயாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா மேல் 2 திருக்கரங்களாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமாகவும் வரதஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான சேவை. தாயார தனி கோயில் நாச்சியாரா தனி சன்னதியில சேவிக்கலாம். பெருமாள் சன்னதியை பிராகாரமா வரைச்ச பிரதட்சிணமா வரைச்ச பெருமாளுக்கு வலதுபுறத்திலே சேவை சாதிக்கிறார் தாயார். உற்சவர் கோமலவள்ளி நாச்சியார் உண்டு. சயன பேரர் அல்லது ஸ்நான பேரர்னு சொல்லக்கூடிய சின்னதா ஒரு தாயார் உண்டு.
நித்தியப்படி மூலவருக்கோ உற்சவருக்கோ திருமஞ்சனம் எல்லாம் பண்றது கஷ்டம். அதனால நித்திய திருமஞ்சனம் எல்லாம் பண்ணணும்னா சின்ன மூர்த்தியா இருந்தா பண்றது சுலபம்ன்றதுக்காக சயன பேரருக்கு தான் திருமஞ்சனம் பண்ணுவா வழக்கமா. அந்த மாதிரி ஸ்நான பேரருக்கு தான் திருமஞ்சனம் பண்ணுவா. அந்த மாதிரி திருமஞ்சனங்கள்லாம் கண்டறிடுறதுக்கு ஸ்நான பேரர்னு சொல்லக்கூடிய சின்ன தாயார். சில சமயங்கள்ல ஊஞ்சல்ல சயனிச்சுக்கிறச்ச அந்த தாயார சயன கோலத்துல எழுந்தருளை பண்ணக்கூடியபடியினால சயன பேரர்னு அவளுக்கு பேர் உண்டு. மூலவர், உற்சவர், ஸ்நான பேரர் அல்லது சயன பேரர்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன தாயார் 3 பேரும் சேவிக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பா. தாயாருடையதான திருமேனி அழகு, திருமுக மண்டலத்தினுடைய சௌந்தரியம் இதெல்லாம் வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. பொதுவா ஒரு பொண்ணு அழகா இருந்தா சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டமா இருக்கான்னு சொல்றாளே, அந்த மகாலட்சுமியினுடையதான சௌந்தரியம் என்னன்றது இந்த தாயாருடைய திருமுக மண்டலத்துல சேவிக்கலாம். பெருமாளுக்கு தகுந்த அனுகுணமான தாம்பத்தியத்தை உடைய, பெருமாளுக்கு தகுந்த அழகையும் பொலிவையும் உடைய தாயார். இந்த பெருமாளுடைய முகத்தை பார்த்துட்டு அடுத்த க்ஷணம் இந்த தாயார் அப்படியே பார்க்கறச்ச தாயாருக்காகவே ஏற்பட்ட பெருமாள், பெருமாளுக்காகவே ஏற்பட்ட தாயார்னு சொல்லும்படியா அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் இவர்களுக்கு. இந்த தாயாரை கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்வதற்காகத்தான் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சயனிக்கிறான். அதனால க்ஷேத்திரம், பெருமாள், புஷ்கரணி எல்லாமே கோமலவள்ளி தாயாருக்காகத்தான். இங்கு தாயார் பிரதானம். விமானம் வைதீக விமானம்னு சொல்லக்கூடிய வேத விமானம். இந்த வைதீக விமானத்தின் கீழே பரம வைதிகனான பிரம்மாவானவன் தன்னுடைய 4 வாய்களாலே எப்போதும் 4 வேதத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். வைதீகம் அப்படின்னா வேதத்தின் படியானது, வேத சம்பந்தமானது, வேத ரீதியிலானதுன்னு அர்த்தம். அப்படி என்ன வைதீகம் அப்படின்னா 4 வேதங்களையும் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய விமானமானபடியினாலே வைதீக விமானம். பரம வைதீகனான எம்பெருமான் அமுதன் சயனித்துக் கொண்டும் நின்று கொண்டும் சேவை சாதிக்கிறபடியினாலே வைதீக விமானம். பரம வைதீகாலான ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வந்து மங்களாசாசனம் பண்ணின விமானமானபடியினாலே வைதீக விமானம். இப்படி வேதத்தினுடையதான வஸ்து, வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய உத்தம வஸ்து பரம்பொருள் எதுவோ அந்த பரதத்துவம் இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும்படியா எம்பெருமான் அமுதன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானம் வைதீக விமானம். வேதம் இருக்கிறது, அதுக்குள்ள ஆழங்கால் பட்டு போய் போய் பார்த்தோம்னா என்ன தெரியும்? இந்த வேதம் யார பரம்பொருள்னு சொல்றதுன்னு அந்த ரகசியம் தெரியும். அதையெல்லாம் ரொம்ப புத்திய பரிசிரமப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்கே விமானத்திற்கு வைதீக விமானம், வேத விமானம்னு பேரு. விமானத்துக்கு வேத விமானம்னு பேரு. உள்ள என்ன இருக்குன்னா யார் வேணாலும் சுலபமா போய் பார்க்கலாம். பார்த்தா அந்த வேதத்தினுடைய விழுப்பொருளான பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். அவ்வளவுதான் சுலபம். பிராமணனா பிறந்து 4 வேதத்தை அத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சுட்டு பெருமாளை தெரிஞ்சுக்க வேண்டியதான அவசியமே இல்லை. அந்த வேதமே விமானமாக இருக்கிறது. உனக்குள்ள என்ன இருக்கு வேதமே காட்டுன்னு சொன்னால் பாமரனுக்கும் எந்த பேதமும் இல்லாமல் அந்த வேதத்தினுடைய உரை பொருளான எம்பெருமானை காட்டித் தருகிறது. அந்த 6ஆவது திருவடிவாரத்துல சரணாகதி பண்ணினால் மோட்சமும் கிடைக்கிறது. அதனால வைதீக விமானம்னு பேரு. இந்த விமானமும் கூட ஸ்தல புராணத்துல பல இடங்கள்ல கொண்டாடப்பட்டது. நந்திபுர விண்ணகரம்னு சொல்லக்கூடிய நாதன் கோயில் திவ்யதேசத்தினுடையதான ஸ்தல புராணத்திலே அந்த நாதன் கோயில் எங்க இருக்குன்னு சொல்றச்ச இந்த வைதீக விமானத்துக்கு ரெஃபரன்ஸ் வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அத்தனை ஒரு பெருமை. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு இத்தனை திசையில தூரத்துல இருக்கக்கூடியதான திவ்யதேசம், திருமலைக்கு இத்தனை திவ்யதேசத்துக்கு தூரத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம் எல்லாம் சொல்றது போல இந்த வைதீக விமானத்துக்கு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு திவ்யதேசம். அப்படி இன்னொரு திவ்யதேசத்திற்கு ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த விமானம் இது. விமானாத் சாரங்கராஜஸ்ய வஹ்னிகோணே மஹத்வனம் வைகுண்ட நகர பிரக்யம் சர்வமங்கலதாயகம் நந்தினா பூர்வ சந்தப்தம் ஸ்ரீனிவாசபுரம் புரா. சாரங்கராஜனுடைய விமானம் இருக்கிறதே வைதீக விமானம். அந்த விமானத்திலிருந்து அக்னி மூலையிலே, அதாவது தென்கிழக்கு திசையிலே ஒரு பெரிய வனம் உண்டு. நந்தியானவன் தபஸ் பண்ணி பேறு பெற்ற ஸ்ரீனிவாசபுரம்னு சொல்லக்கூடியதான நாதன் கோயில் அப்படின்னு அந்த பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. அப்படி விசேஷமான சாரங்க விமானம். பிரம்மாண்ட புராணம் கும்பகோண மகாத்மியத்துல இந்த விமானத்தை கொண்டாடுறச்ச சாரங்கபானேர் விமானஸ்ய திருஷ்யத்தே அத்யாபி நாரத யதா சர்வார்த்த சித்தி ஸ்யாத் அப்படின்னு சொல்றது. ரிஷி நாரதரை பார்த்து சொல்றார், சாரங்கபானேர் விமானஸ்ய திருஷ்யத்தே அத்யாபி யதா சர்வார்த்த சித்தி ஸ்யாத். ஹே நாரதா, சாரங்கபாணி எம்பெருமானுடைய வைதிக விமானம் இருக்க
அந்த விமானத்தை சேவிக்கிறவாளுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படுகிறது, அவர்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிறது. சர்வ அர்த்த சித்திகி, என்னென்ன பொருள்கள் எல்லாம் அவளுக்கு வேணுமோ, தர்மமா அர்த்தமமா காமமா மோட்சமா என்ன பொருள் வேணும்னாலும் அவளுக்கு கிடைக்கிறது. பெருமாளை சேவிக்கிறது போல இந்த விமானத்தை சேவித்தாலும் இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் சாட்சாத் எம்பெருமானுக்கு சமானமான பெருமை உடையது விமானம்னு புரிஞ்சுக்கணும். தீர்த்தம் ஹேம புஷ்கரிணின்னு சொல்லக்கூடிய பொற்றாமரை குளம். விசேஷமா ஆழ்வார்களாலே பொற்றாமரை கயம் என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட புஷ்கரிணி. ஆழ்வார்கள் புஷ்கரணிய மங்களாசாசனம் பண்றது ரொம்ப குறிப்பிட்ட திவ்ய தேசங்கள்ல தான். இந்த திவ்ய தேசத்திலே புஷ்கரணிக்கும் மங்களாசாசனம் உண்டு. இந்த சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன் சன்னதிக்கு பின் வாசல்ல ஹேம புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய புற்றாமரை குளம் அமர்ந்திருக்கிறது. அது ஒரு தீர்த்தம். அந்த ஹேம புஷ்கரணியினுடைய கரையிலேதான் ஹேம ரிஷின்னு சொல்லக்கூடிய பிருகு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அதன் கரையிலேதான் அந்த தீர்த்தத்திலிருந்து ஒரு ஸ்வர்ண தாமரையிலே தோன்றிய கோமலவள்ளி தாயார் தபஸ் பண்ணி அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலேதான் ஹேம மகரிஷியானவர் கோமலவள்ளி தாயாரை அமுதனுக்கு கன்னியகாதானம் பண்ணி கொடுத்தார். அங்கதான் பெருமாள் தாயாருடைய கல்யாணம் நடந்தது. இப்படி பரம பவித்திரமான தீர்த்தம் ஹேம புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய பொற்றாமரை தீர்த்தம். அது தவிர காவேரி நதியும் அரிசொல் ஆறு அரசல் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய காவேரியினுடைய கிளை நதியும், ரெண்டு நதிகளும் மாலை போல ரெண்டு பக்கம் பிரிஞ்சு ஓடுறது. ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த மாலையை போட்டு படுத்துட்டு இருக்கிறாப்புல எம்பெருமான் ஆறாவதுடன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி ஸ்ரீரங்கநாதன் வட திருக்காவிரி தென் திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நதிகள் மாலை போட்ட மாதிரி பிரவகிக்கிறது நடுவுல படுத்துட்டு இருக்கானோ, அந்த மாதிரி காவேரிக்கும் அரசலாற்றுக்கும் நடுவே அமுதன் ஆச்சரியமா அந்த நதிகளை மாலை போல சாத்திண்டு படுத்துட்டு இருக்கான். கும்பகோணே மகாக்ஷேத்ரே பத்ம புஷ்கரிணி தட்டே அப்படின்னு வானமாமலை திவ்ய தேசத்தினுடைய ஸ்தல புராணத்துல சொல்லி இருக்கு. கும்பகோணம்னு சொல்லக்கூடிய வசந்த புண்ணிய கஷேத்திரத்தில் பத்ம புஷ்கரணியினுடைய கரையில் தாயார் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வானமாமல மகாத்மியத்திலே சொல்லப்பட்டது. அந்த தாயாருக்கு போய் நான் சேவை சாதிக்கணும் அப்படின்னு தோதாத்ரிநாதன் அங்கே இருந்து புறப்பட்டு வந்து சாரங்கபாணி ஆறாவமுதன் என்கிற பெயரிலே இங்கு கோமலவள்ளி தாயாருக்கு சேவை கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டான்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இந்த ஹேம மகரிஷிக்கும் கோமலவள்ளி தாயாருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பிரதிஷ்டை ஆராதனை உற்சவங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதான திவதேசம். பெரியாழ்வார் என்ன, ஆண்டாள் என்ன, திருமழிசைப்பிரான் என்ன, திருமங்கை ஆழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, சுவாமி நம்மாழ்வார் என்ன, மொத்தம் ஆண்டாள் உள்பட 7 ஆழ்வார்களாலே 51 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான திவ்யதேசம். நியாயமா திவ்ய தேசங்களினுடைய பட்டியல்னு பார்த்தா எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கான்றதை வச்சுதான் நம்பர் போடணும். அப்படி போட்டா 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின ஸ்ரீரங்கநாதன் முதல்ல வருவார், முதல் திவ்யதேசம். 9 ஆழ்வார்கள் பாடின திருவேங்கடமுடையான் 2வது திவ்யதேசம். 7 ஆழ்வார்கள் பாடின அமுதன் திருக்குடந்தை எம்பெருமான் 3வது திவ்யதேசம் அப்படின்னு விஷயம் தெரிந்த திவ்ய பிரபந்த வித்வான்களான மகான்களுடையதான தீர்மானம். இப்படி உத்தமமான பல பெருமைகளை உடையதான திவ்யதேசம். பிரம்மாண்ட புராணம், பாத்ம புராணம், பவிஷ்யத் புராணம்னு சொல்லக்கூடிய 3 பெரிய புராணங்களாலே வர்ணிக்கப்பட்ட ஸ்தல புராணம். சேஷ தர்மம், கும்பகோண மகாத்மியம், வியோமபுரி மகாத்மியம், சாரக்ஷேத்திர மகாத்மியம், நந்திபுர விண்ணகர மகாத்மியம், தோதாத்ரி மான்மியம்னு சொல்லக்கூடிய வானமாமல கஷேத்திர மகாத்மியம், ஸ்ரீமுஷ்ண மகாத்மியம்னு சொல்லக்கூடிய மத்த திவ்ய தேசத்து ஸ்தல புராணங்களிலும் வர்ணிக்கப்பட்ட உத்தமமான ஸ்தல புராணம். சோழ நாட்டிலே காவேரிக்கும் அரசலாற்றுக்கும் நடுவே இருக்கக்கூடிய தீவை போன்ற உத்தமமான திவ்யதேசம் இந்த திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம். மேற்பட்ட ஸ்தல புராணங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.